ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியலை குற்ற உலகமாக மாற்றிவிட்டார். ஷாபுதீன் சார், உலகமே உங்கள குற்றவாளின்னு சொல்றது உண்மை. உங்க எதிரிகள் எல்லாரும் உங்கள கிரிமினல்னு சொல்றாங்க. ஆனா லாலுஜி மட்டும் கிரிமினல்னு சொல்றதில்ல. நான் இப்ப அவரோட ஸ்டேட்மெண்ட்டையும் பெரிய லீடர், அவர் தவறா சொல்லவே மாட்டார். அவருக்கு அவருடைய அரசியலுக்காக உங்கள மாதிரி ஒருத்தருடைய ஆதரவு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல, நான் யாராலையும் பயன்படுத்தப்படல, நானும் யாரையுமே பயன்படுத்தவே இல்ல. நான் உங்களுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது பீகார்ல அசெம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த நேரம். நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ அங்கிருந்த டிஎம் உங்கள உங்க ஏரியா சிவானுக்கு வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாரு. நான் 2 வருஷமா ஜெயில்ல இருந்தேன். அந்த டைம்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிரைம் கேஸை என் மேல போட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த விஷயம் கமிஷனருக்கு போச்சு. அப்போ கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, அதாவது ரொம்ப எமோஷனலா அவசரமா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இந்த முடிவை எடுத்திருக்காரு, இது நியாயமே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா சார், உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். பிப்ரவரி 27 அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதும், எலெக்ஷன் ப்ராசஸ் முழுசா முடிஞ்சதும் ராப்டி தேவி மறுபடியும் முதல்வர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ரிசல்ட் வர ஆரம்பிச்ச நேரத்துல நீங்க திரும்ப வரதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இல்ல, அனுமதி கொடுத்தது உண்மைதான். அந்த நாள் காலையில பாத்தீங்கன்னா என் மேல இன்னொன்னு கிரைம் கண்ட்ரோல் ஆக்ட் கேஸ போட்டாங்க. அது இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வழக்கெல்லாம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஒருத்தர் 2.5 வருஷமா ஜெயில இருந்துட்டு வெளியில வந்து 3 மாசம் ஆகியும் தன்னோட சொந்த வீட்டுக்கு போக முடியல. அவன் மேல 10 கேஸ் போடுறாங்கன்னா அதுல இருந்தே நீங்க இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் போலீஸோட திறமையோ அவங்க நோக்கத்தையோ சந்தேகப்படல. ஆனா போலீஸ் கூட சில நேரங்கள்ல தனிப்பட்ட பகை, தனிப்பட்ட கோவம்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை அவங்க. ஆனா இது உண்மைதானே? நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடும்போது அதுல மசல் பவர் யூஸ் பண்ணப்படுது. எப்பயுமே மீடியா இருக்கும். எப்பவுமே கான்ட்ரோவர்ஷியல் எலெக்ஷன் தான் கண்டிப்பா நடக்கும். அங்க வந்து ஃபுல் மீடியா இருக்கும். நீங்க சீவான்ல ஏதாவது ஒரு போட்டோவை காட்டிருங்க, அதுவும் எம்எல்ஏ எலெக்ஷனோடது. அதுல பேலட் பாக்ஸை கொள்ளையடிச்சாங்க இல்ல கேப்சர் பண்ற மாதிரி அப்படி நிறைய நாடுகள்ல காட்டுவாங்களே, காட்டப்பட்டிருக்கு. அப்படி பீகார்லயும் காட்டியிருக்காங்க. ஆனா பீகார்ல சீவான்ல யாராவது காட்டிட்டா நான் அதை ஏத்துக்க. அதாவது பேலட் பாக்ஸ் திருடுறது, பூத் கேப்சரிங் நடக்கலனாலும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்க அரசியல் எதிரிகளோட தலை வெட்டப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு தலைகள் வெட்டப்பட்டிருந்தா சிவான் இந்த நாட்டிலேயே ரொம்ப பெரிய அடர்ந்த நகரமா இருந்திருக்கும். அதுல பாதி மக்கள் தொகையே இல்லாம இருக்கும். மார்ச் 31, 1997 நடந்தது. ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனின் தலைவர் சந்திரசேகர பிரசாத் உங்க கான்ஸ்டிடியூன்சில உங்களுக்கு எதிரா பேசிட்டு இருந்தப்ப பகல் நேரத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார். என்னோட பொலிட்டிக்கல் கேரியரே நான் சந்திரசேகர் சார் கூட தான் ஆரம்பிச்சேன். என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். நான் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்ல இருந்தவன். நாங்க 2 பேரும் ஒரே காலேஜை சேர்ந்தவங்க, டிஏவி காலேஜ். அவரு அங்கிருந்து தான் ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து அப்புறம் டெல்லி வந்துட்டாரு. டெல்லியில இருந்து ஜேஎன்யூக்கு வந்தாரு. அங்கே அவர் பிரசிடென்டா இருந்தாரு, வைஸ் பிரசிடென்டா இருந்தாரான்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த நேரத்துல எம்எல்ஏ ஆகிட்டேன். நான் வரும்போதெல்லாம் எப்பவும் சந்திரசேகர் கூட தான் நான் தங்குவேன். அவர் எனக்கு சீனியர். அவரு கொலை செய்யப்பட்ட நாட்கள்ல வந்து நான் ஜெயில்ல இருந்தேன் சார். எனக்கு ரொம்ப வருத்தம் கொடுத்த விஷயம் என்னன்னா, என்னோட உயிர் நண்பன் கொல்லப்பட்டான். அதுல என்ன ஒரு குற்றவாளியா மீடியா மூலமா காட்டுறாங்க. இத பத்தி மீடியா தான். சிபிஐ வந்து சிபிஐ விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சிபிஐயோட சார்ஜ் ஷீட்ல 6 பேர் இருக்காங்க. அதுல நீங்க தான் மெயின் அக்யூஸ்டா இருக்கீங்க. சிபிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கொலைய நீங்க தான் சதி செஞ்சு அதை டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல, அப்படி எங்கேயுமே இல்ல. சிபிஐ இப்படி சொல்லி இந்த வழக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ முதல்ல போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல இந்த விஷயங்கள் இருந்தது. சிபிஐயோட ஃபைனல் ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாமே ரொம்ப தெளிவா புரியும். உண்மையிலேயே அக்யூஸ்டா இருந்திருந்தா நான் அந்த கேஸ்ல பெயில் கூட எடுக்கல. நான் அந்த நேரத்துல வேற ஒரு ஜெயில்ல இருந்தேன். ஆனா கொலை செஞ்சதா கைது செய்யப்பட்டவங்க உங்க கூட நெருக்கமான தொடர்புல இருந்தவங்கன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. த்ருவ் ஜெய்ஸ்வால், ருஸ்தம் மியான், ஷேக் முன்னா, அப்புறம் முகமது ரியாசுதீன். அதாவது துருல் ஜெய்ஸ்வாலோட எனக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கு. இந்த விஷயத்த வந்து நான் சிபிஐக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே நான் தெளிவா தான் சொல்லியிருக்கேன். துருவ் ஜெய்ஸ்வால் என்னோட கார் ஓட்டுநரா இருந்தாரு. இப்போ அவர் ஒரு நல்ல பிசினஸ் மேன். ஆனா நீங்க சொன்ன அந்த 10 பேர்ல ஒரு பையன் என்னோட சொந்த ஊரை சேர்ந்தவன். இது சகஜமான விஷயம். ஒரே ஒரு காரன்னா எப்படி நான் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும்?
அதாவது இவங்க எல்லாரும் அக்யூஸ்டுன்னு சிபிஐ எங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க? எஃப்ஐஆர்ல இவங்க பேர் இருந்தது உண்மைதானே? அவங்க உங்க வீட்ல இருந்து தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் எங்க வீட்ல இருந்து ஒரு கைது கூட நடந்ததில்ல. அதாவது இங்க தெளிவா எழுதியிருக்காங்க. த்ரூ வாஸ் த அரஸ்டட் ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் த எம்பி ஆன் பிப்ரவரி 21, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட 1998. சொல்லியிருக்கேன், அவர் என் ஃப்ரெண்டாவும் இருந்தாரு, என் வண்டியும் அவர் தான் ஓட்டுனாருன்னு. இப்பவும் அவர் வெளியே வந்து என் காரை ஓட்டுறாரு. அதனால அவரை குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. இது ட்ரையல் கேஸா தான் இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்டா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகலன்னு முழுசா கண்டிப்பா மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல எல்லாரும் வந்து அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதாவது உண்மையை சொல்லணும்னா சந்திரசேகரை பத்தி அப்படி நினைக்கிறதே ஒரு பாவமா நினைக்கிறேன். ஷாபுதீன் சார், நீங்க எந்த சந்திரசேகர உங்க நண்பன்னு சொல்றீங்களோ அவருடைய அம்மா உங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னு ஒரு முறை பார்க்கலாம். எனக்கு இருந்த ஒரே மகன்தான் சந்திரசேகர். அவன்தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டான். என்னோட இதயம், என்னோட உயிரும் அவன்தான். இதுக்கப்புறம் நான் உயிரோட இல்லைனாலும் எந்த வித்தியாசமும் இல்ல. என்ன சுட்டாலும் பரவாயில்ல, நான் பொதுமக்களுக்கு நடுவுல நின்னு சொல்லுவேன், ஹே ஷாபுதீன் ரவுடிகளே, வாங்க வந்து என்ன கொல்லுங்கன்னு. ஜேபி சோக் வரைக்கும் மக்கள் இத சொல்லுவாங்க. வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, உங்களை கொன்னுடுவாங்கன்னு. எனக்கு இப்படி சாகிறதுலாம் பயம் இல்ல. அவங்க சொல்ற அவர் மாதிரி உங்களுக்கு நெருக்கமான நண்பரா இருந்தா அவருடைய அம்மா உங்கள பத்தி இல்ல இப்படி இல்ல பேசியிருப்பாங்களா? இல்ல விடுங்க சார். அவங்க அவங்க அம்மா, அவங்கள நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா நீங்க அவங்க சொன்னதே கேட்டீங்க. வாங்க வந்து சுடுங்கன்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்றாங்க. நானும் ஒரு சாட்சின்னு. அவங்கள முடிய கூட யாராவது தொட்டிருப்பாங்களா? அவங்கள யாராவது திட்டிருக்காங்களா? அந்த அம்மா வீட்ல தனியா தான் இருக்காங்க. அதாவது நீங்க பேசுறத கேட்டா வீரப்பன் மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன யாரோடவும் ஒப்பிடவே விரும்பல. எனக்கு வீரப்பனை பத்தி அவ்வளவு பெருசாவும் தெரியாது. நான் ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். சாதாரணமான மனுஷன், சாதாரணமா தான் யோசிக்கிறவன். ஆனா அவரோட இமேஜ் என்னன்னா, அதாவது ராபின்ஹுட் மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து பறிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கற மாதிரி. எனக்கு நீங்க சொல்ற அந்த ராபினுட்டியும் தெரியாது. நான் ஒரு கிராமப்புற பின்னணியிலிருந்து வந்தவன். நான் எப்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருப்பேன். ஆனா இது உண்மையா? உங்க கான்ஸ்டிட்யூன்சில உங்க அது- பயத்தால டாக்டர்ஸ் அதிகமா ஃபீஸ் வாங்குறதில்ல. உங்க பயத்தால ஸ்கூல்ஸ்ல அதிகமா ஃபீஸ் வசூலிக்கிறதில்ல. இல்ல, இதெல்லாம் பயம்னு சொல்றாங்க. மக்கள் எது சொன்னாலும் நான் இதுவரைக்கும் பதில் சொன்னதே இல்ல. இதுதான் நான் முதல் முறை என்னோட வீட்டை தாண்டி ஒரு நீதிமன்றத்துக்கே வந்திருக்கேன். அதனால நான் இப்ப என்ன சொல்ல முடியும்? யாரு என்ன சொல்றாங்கன்னு. ஆனா நான் ஒரு விளக்கு மாதிரி, தான் எரிஞ்சு மத்தவங்களுக்கு அதன் மூலமா ஒளி தர மாதிரி. ஒருவேளை என்னால ஏதாவது நன்மை கிடைக்குதுன்னா, மக்கள் பயனடைறாங்கன்னா அது எனக்கு திருப்தி தான்.